ஹாய் சகா. இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணால் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றதான் பார்க்க போகிறோம். எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, இந்த மிக்சர்லாம் செய்கிற ஃபேக்ட்ரி. அங்கே வந்து நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாமே 1 கிலோ பேக்கில் வாங்கிட்டு வரோம். அதை வந்து நம்ம வந்து லோஸில் பிரித்து ஒரு சின்ன கவரில் பேக் பண்ணி விற்க போகிறோம். நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் இதுதான். இப்போ பில் பார்த்தீங்கன்னா மொத்த வேல்யூ வந்து 2133 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் பேக் பண்ணால் எவ்வளோ எனக்கு ப்ராஃபிட் வரும், அதை நான் வந்து இங்கே ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பில்லில் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கான கவரு 220 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் அவங்களோட கவர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட பிரிண்ட்டும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பர்ஃபி வந்து 150 ரூபா போடுவாங்க. நம்ம வந்து 200 வரைக்கும் விற்கலாம். ஒரு பாக்கெட் 20 ரூபா. இது வந்து எள்ளு உருண்டை, அதேமாதிரி ஒரு பாக்கெட் 20 ரூபா, 150 ரூபா போடுவாங்க, 200 விற்கலாம். இது உருளைக்கிழங்கு சிப்ஸு. இது வந்து மிக்சர் 3 கிலோ வாங்கியிருக்கேன். எங்களுக்கு மிக்சர் வந்து ரெகுலராக அதிகமாக போகும், அதனால் மிக்சர் 3 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து நவதானியம் சொல்லுவாங்க. ஆல்வெள்ளி சிப்ஸு, ரிப்பன் பக்கோடா, காரா சேவு, கேரளா மிக்சர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மசாலா வேர்க்கடலை, கடலப்பயிறு. இதோட பில்லு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்த பில் வேல்யூ வந்து 2133. இதில் நான் ஓவராலாக பேக் பண்ணணும்னு வச்சுங்களேன், 3020 ரூபா வரைக்கும் நான் வைக்கிறேன். ஸோ 3020 ரூபாவில் வந்து 2133 ரூபா மைனஸ் பண்ணோன்னா 887 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ இந்த 887 பார்த்தீங்கன்னா இந்த கவருக்கான காஸ்ட், இப்போ நான் வாங்கிட்டு வந்த கவரு மொத்தமாக பேக் பண்ண மாட்டேன், இதில் பாதிக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து 110 ரூபா போட்டிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 777 ரூபா கிடைக்கும் இந்த பில்லு மட்டும் நான் சேல் பண்ணேன்னா இந்த ஐட்டத்தெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 35% வந்து மார்ஜின் கிடைக்கும் வந்து பேக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 88 கிராம் தான் போடுறேன். இது வந்து நான் இந்த கவரில் பேக் பண்ணேன்னா நான் வந்து 20 ரூபாய்க்கு வந்து விற்பேன். இதே நம்ம 100 கிராமாக போட்டோன்னா மொத்தம் 10 பாக்கெட் தான் 1 கிலோவுக்கு வரும். நான் என்ன பண்ணுறேன்னா 88 கிராமாக போகிறதுனால எனக்கு அடிஷ்னலாக ஒரு பேக்கெட் கிடைக்கும். அதாவது நான் வந்து 138 ரூபா இந்த மிக்சரை நான் 1 கிலோ வாங்குகிறேன். ஆனால் நான் சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 220 ரூபாய்க்கு விற்பேன். உருளைக்கிழங்கு சிப்ஸு, இது வந்து 1/2 kg பேக்கெட் வந்து 105 ரூபாய்க்கு வாங்குகிறேன். இதை நம்ம வந்து 48 கிராம் போட்டோன்னா மொத்தமாக வந்து நமக்கு 10 பாக்கெட் கிடைக்கும். 20 ரூபா ஒரு பாக்கெட் போட்டோன்னா 10 பாக்கெட்டுக்கு வந்து நம்ம 200 ரூபா கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 90 ரூபா ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுக்கலாம். கவரோட காஸ்ட்டு போக நமக்கு ஒரு 80 ரூபா வச்சு நிற்கும் இதில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா பொருள் வந்து நம்ம 220 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு வாங்குறது 240 ரூபாய்க்கு விற்கிறோம். இதில் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். இப்போ இது 148 ரூபாய்க்கு வாங்கி 220 ரூபாய்க்கு விற்கிறோம். 115 ரூபாய்க்கு வாங்கி 220 ரூபாய்க்கு விற்போம். இதில் ஒன்றில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கம்மியாக கிடைக்குதுன்னா அடுத்த ஒரு ஐட்டத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக நமக்கு 35% மினிமம் மார்ஜின் இதில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்.